தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்க. புது ஐடியா புது பிசினஸ் அப்படின்ற தலைப்பில் சில பதிவுகள் நம்ம வந்து பதிவு பண்ணியிருந்தோம். அதை தாண்டி சில பதிவுகளே நம்ம பதிவு பண்ணிட்டு இருந்தோம். ஸோ தொடர்ந்து இந்த புது ஐடியா புது பிசினஸ்ன்ற தலைப்பில் நம்ம வீடியோக்கள் பதிவு செய்யும். அதே மாதிரி சமூக சார்ந்த கருத்துக்கள் சில விஷயங்களையும் நம்ம வந்து வரக்கூடிய நாட்களில் வந்து பதிவு செய்ய இருக்கிறோம் நம்ம. ஸோ இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். தம்ப்நெயில பார்க்கும்போதே சில பேருக்கு புரிஞ்சிருக்கும். இன்னைக்கு இந்தியாவில் எந்த அளவுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது, அதாவது உள்நாட்டில் இந்த பிஸ்னஸை எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது, அதே மாதிரி வெளிநாடுகளை ஏற்றுமதி செய்யறதுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது, இந்த ஏற்றுமதி செய்யறதுக்கு நம்ம அனுபவம் இருக்கணுமா இல்லையா அப்படின்ற எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்த்தலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிகழ்ச்சிகளை போகிறதுக்கு முன்னாடி அன்பு உறவுகளுக்கு நன்றிகள் தான் வணக்கத்துடன் நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் மூர்த்தி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? கடுமையான வெயில், முட்டிஞ்ச அளவுக்கு நீர் ஆகாரம் எடுத்துக்கோங்க, தண்ணி அதிகமாக குடிங்க, பக்கத்தில் இருக்க செடி கொடியெல்லாம் இருந்தால் கொடுங்க, அதுங்களும் ரொம்ப தாகமாக இருக்கும். உங்கள் வீடுகளில் வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்கள் பறவைகளுக்கும் தண்ணி வைக்கலாம். ஸோ அவங்களுக்கு தண்ணி தேடி அலைஞ்சிட்டு இருக்கும். ஸோ அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். ரைட், ஓகே. ஸோ நம்ம வந்து இந்த புது ஐடியா புது பிஸ்னஸ் அப்படின்ற தலைப்பில் பதிவு பண்ணிட்டு இருக்க வகையில் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து முருங்கைக்கீரை பவுடர் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் இருக்குது, ட்ரெண்டில் இருக்குது அப்படின்றது நம்ம அதுலேயே வந்து முருங்கைக்காய் பவுடர் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அதில் எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஏன் இதை பவுடர் பண்ணி சாப்பிட்றாங்க அப்படின்றத சொல்லலாம். அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு விரும்புகிறேன் நான். அதாவது இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் வந்து புது பிஸ்னஸை வந்து ட்ரெண்டிங் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் கான்சியஸாக இருக்கக்கூடிய விஷயங்களை அதிகமாக கையில் எடுத்துருப்பாங்க. நிறையா நீங்கள் வீடியோ பார்ப்பீங்க, டெஃபினட்டாக பார்க்கறதுல பாருங்கள். நீங்கள் இந்த ரீல்ஸ்லாம் பார்க்கும்போதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸு இந்த ப்ரோட்டீன்ஸ் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ்லாம் வந்து கொடுத்து பிஸ்னஸ் பண்ணுறதுலாம் நிறையா வந்து பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ஹெல்த் கான்சியஸான பிஸ்னஸை வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்றைக்கி ட்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகாக சம்பாதிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி எல்லாத்துக்குமே பயம் வந்துருச்சு. நம்ம ஊரை பொறுத்தவரை எப்படின்னா 40 வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசானவன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கிடுறாங்க. 40 வயசு ஆயிடுச்சுன்னா இதை சாப்பிடாத அதை சாப்பிட இப்படி அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தை உண்டாங்க. இங்கே வலிக்குதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் சொல்ல வேண்டியது, நடந்தால் மூச்சு விட முடியலன்னு சொன்னால் அதுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி பயமுறுத்த வேண்டியது. ஸோ நீங்கள் பயத்திலே நம்ம 40 வயசு கடந்தவங்களாம் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டோம். அப்படிலாம் கிடையாது. இப்போ லண்டன்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சவங்க வந்து ஆண்டி எங்கேப்பா இருக்காங்க அப்படின்னு, இது சர்ச்சுக்கு போயிருக்காங்க. நாங்கள் எப்படி போகிறாங்க அப்படின்னா காரில் எப்படா போகிறாங்க ஏன் அப்படின்னு நான் ரொம்ப அதிர்ச்சியாக கேட்டேன். அப்படின்னா அந்த அம்மாவுக்கு 92 வயசு ஆகுது. 92 வயசில் கார் எடுத்துகிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வராங்க. யோசிச்சு பாருங்களேன். ஸோ இங்கே வந்து 80 வயசில், அதாவது லண்டனில் சொல்கிறேன், 80 வயசில் இருக்கவங்களை கம்மியாக 80 வயசு தொடர்றதுக்கு முன்னாடி நீங்கள் அவங்கள வயசானவங்க சொல்லிட்டு அவங்களுக்கு பயங்கர கோவம் வந்துடும். சரிங்களா? ஸோ 80 இயர்ஸ்க்கு மேலே தான் அவங்க வயசானவங்களாவே அவங்கள திங்க் பண்ணுறாங்க. நம்ம அதில் பாதி 40 வயசுலேயே போச்சு அப்படின்றோம். ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி எதுவும் பயப்படாதீங்க. பயத்தை சொல்லியே நம்மளை கொண்டு போவானுங்க இந்த கார்பரேட் கம்பெனிக்காரனுங்க. அதனால் நம்பாதீங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த முருங்கைக்காய் பவுடர், அதை வந்து எந்த அளவுக்கு இதில் வாய்ப்பு இருக்குது பிஸ்னஸ் கொண்டு போகலாம் அப்படின்றது தான். நீங்கள் முருங்கைக்கீரை வந்து செம்ம ட்ரெண்டில் வந்து இருக்குது. ஸோ அதிகமான எக்ஸ்பென்ஸில் கொடுத்து வாங்குறவங்க இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அதில் ப்ரோட்டீன்ஸ் வந்து இருக்குது, இரும்பு சத்துலாம் இருக்குது. அதுதான் முக்கிய காரணம். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்கீரையை வந்து நம்ம வந்து பதப்படுத்தி சாப்பிட்றதுலாம் வந்து நடைமுறையில் சாத்தியம் இல்லைன்றதுனால இப்போ எடுத்துக்கிறோம். இப்போ நாங்களே முருங்கைக்கீரை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, முருங்கைக்கீரை வந்து எங்களுக்கு இங்கே சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த முருங்கை இப்போ இந்தியாவிலே அதே தான் கதை தான். இன்றைக்கெலாம் யார் காயை வாங்கி கீரை பிச்சு போட்டு இன்றைக்கி வெங்காயம் உளிச்சு கொண்டு வந்து விற்றானா அதை தான் வாங்கிட்டு போகிறான். பூண்டை விழிச்சு விற்றா அதை போய் வாங்குறான். அதனால கூட நமக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு. பிஸியான செட்டிலாக மாறிட்டோம். இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து பவுடர் ஆக்கி பிஸ்னஸ் பண்ணி பழகிட்டாங்க. அதுக்கு நிறைய ட்ரெண்டு வந்து அதிகமாக இருக்குது, ட்ரெண்டிங்காக இருக்குது, இன்கம் அதிகமாக கிடைக்குது. இப்போ உதாரணம் நான் பண்ணுறதை சொல்கிறேன். எங்கள் வீட்டில் இந்த முருங்கைக்கீரை வந்து பசங்க சாப்பிட மாட்டாங்கன்றனால இப்போ என்ன பண்ணுவோம், நாங்கள் ஒரு பவுட்ரு முருங்கைக்கீரை வந்து எங்கள் அம்மாவே செஞ்சு கொடுத்துருவாங்க. நான் கடையில் வாங்க மாட்டேன், எங்கள் அம்மாவே செஞ்சு கொடுத்துருவாங்க. அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பசங்களுக்கு தெரியாமல் வந்து இப்போ தோசை சாப்பிட்டாலும் லைட்டாக தூவி விடுறது, இந்த பெப்பர்லாம் சேர்த்து அதில் சேர்த்து விட்டுறது, சாப்பாடில் சேர்த்து விட்டுறது, ரசத்தில் சேர்த்து விட்டுறது. அப்போ டெய்லியும் ஒரு ஸ்பூன் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து அதை வந்து நாங்கள் ஆட் பண்ணிட்டே வந்துடுவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஒரு இரும்பு சத்துன்றது இன்டைரக்டாகவே நம்ம வந்து கொடுக்க ஆரம்பிச்சோம், பழக்கப்படுத்திகிட்டே வந்துடும் நம்ம. சரிங்களா? அதே மாதிரி குழந்தைங்களுக்கு இது யார் சொன்னால் பிடிக்க சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க, இந்த மாதிரி கீரை வாங்கி செய்யறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி மெத்தடை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம முருங்கைக்கீரையிலேருந்து முருங்கைக்காய்க்கு வந்தது காரணம்னா, இன்றைக்கி நமக்கு தான் தெரியுமே, நம்ம வந்து என்ன தான் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து இதில் இவ்வளோ சக்திகள் இருக்குது, இதில் இவ்வளோ பயன்கள் இருக்குதுன்னு சொன்னாலும் இன்றைக்கி அதெல்லாம் கேட்கறதுக்கு தயாராக இல்லை. லண்டன்லேருந்து அமெரிக்காவிலேருந்து ஒரு கார்பரேட் கம்பெனிக்காரன் வந்து இதில் இவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, இதில் இவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குது, இதை சாப்பிட்டா உடம்புக்கு இதெல்லாம் நல்லது, இந்த பார்ட்ஸுக்கு நல்லது அப்படின்னு சொன்னான்னா அது நமக்கு அது தேவையா தேவையில்லையானா யோசிக்கிறேன். உடனே போட்டு 1000 2000 போட்டு நம்ம வாங்கிடுறோம். ஸோ அதே தான் இன்றைக்கி இதுலேயும் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் கால் எடுத்து வச்சிருக்கு. ஸோ இந்த டைமில் நீங்கள் உள்ளே போந்தீங்க அப்படின்னா
டெஃபினட்டாக பெரிய ரீச் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? ஏதாவது லோக்கல் மார்க்கெட்டையும் நீங்கள் செம்மையாக எடுக்கலாம், அதே மாதிரி எக்ஸ்போர்ட்டும் நீங்கள் வந்து சரியாக எடுக்கலாம். ஸோ லோக்கல்லே நீங்கள் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது, எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி வாய்ப்புகள் இருக்குது இதில் அப்படின்னா, இந்த முருங்கைக்காய் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணலாங்க. நீங்கள் வந்து இதுக்கு பெரிய ஃபேக்ட்ரி வேணும், பெரிய மிஷின் வேணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, முருங்கைக்காயை வந்து லோக்கலில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி, ஆனால் இதை வந்து வெயிலில் போய் காய வச்சிடாதீங்க, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா வெயிலில் காய வைக்கும் போது அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து வெளில போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ நீங்கள் வீட்டுக்குள்ளே நிழல் பரப்புலேயே வந்து அந்த வெயில் கதகதப்புலேயே நீங்கள் காய வச்சிங்கனாவே அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதே ரெண்டையும் எடுத்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தோம், அதை நீங்கள் வெளில லேபில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இதில் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால் நீங்கள் வீட்டிலேயே வந்து ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல வந்து கொஞ்சம் நிழல் வரக்கூடிய இடத்துல நீங்கள் போட்டாவே அந்த கதகதப்புலேயே வந்து அது காஞ்சாவே வந்து போதும். இந்த முருங்காயை வந்து நீங்கள் காய வச்சுக்கலாம். காய வச்சுட்டு இதுக்கே சில மிக்சிங்லாம் இப்போ வந்து இருக்குது, இந்த பல்லு பெருசாக இருக்குன்றதெல்லாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் இது நல்லா தெரிஞ்சு நல்லா பவுடராக இருக்கணும், எந்த இடத்துலையும் திப்பி வந்து இருந்துடக்கூடாது. ஏன்னா சில பேர் வந்து சாப்பிடும்போது மாட்டுறதுக்கு அதிகம், ஸோ அதனால் வந்து நமக்கு அது பிரச்சனை உருவாக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப பவுடராக எந்த அளவுக்கு பவுடர் ஆக்க முடியுமோ அந்த அளவுக்கு அதை பவுடராக ஆக்கிட்டு அதை வந்து நீங்கள் வந்து பேக் பண்ணி, நீங்கள் அந்த பேக் பண்ண எப்படி பண்ணணும்னா, நீங்கள் வந்து இப்போ பார்ப்பீங்களா முருங்கை 50 கிராம், அதாவது 50 கிராம் 100 கிராமு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களே, நீங்கள் அப்படி பண்ணாமல் இதில் ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். எப்படின்னா இந்த டீ பேக்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, ஒரு 100 மால் கட்டி விட்டுருப்பான். ஸோ அதை வந்து போட்டு டீயில் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு அதை எடுத்து வச்சுட்டு குடிச்சிடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து இது மாதிரி சின்ன பேக் மாதிரி போட்டு கொடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு பேக்கிங் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 10 mm அந்த மாதிரி கணக்கில் நீங்கள் போட்டிங்கன்னா அழகாக ஓப்பன் பண்ணி ஆட் பண்ணி சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அது பெருசாகவும் தெரியாது, டெய்லியும் அவங்க ஆட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதிகமாக தேவைப்படும். ஸோ டெய்லி ஒன்று போட்டு சாப்பிடும்போது எதில் வேணால் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம், டேஸ்ட்டில் எந்த மாற்றமும் கொண்டு வந்துடாது. சிக்கனில் நம்ம சாப்பிட்லாம், மட்டனில் சாப்பிட்லாம், இல்லை நான்வெஜ் இல்லாமல் வெஜிடேரியனில் சாப்பிட்றத கூட ஆட் பண்ணி சாப்பிட்டா கூட பெருசாக வந்து வித்தியாசம் தெரியாதுன்றனால அந்த முருங்கை காய் பவுடரை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அதுக்கு ரேட்டு வந்து நீங்கள் சொல்கிறது தாங்க. நீங்கள் 100 ரூபாய்க்கு ஒரு கிலோ வாங்குறீங்க, அது 500 ரூபாய்க்கு விற்றாலும் வாங்குறதுக்கு தயாராக இருக்கான். சரிங்களா? அதனால் புரிஞ்சுக்குங்க. ஏன்னா அதோட ரேட் வந்து பெருசாக இதுக்கு இப்படி தான் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன ரேட் வைக்கிறீங்களோ அந்த ரேட்டுக்கான மார்க்கெட் வந்து இருக்குது. லோக்கலில் கொண்டு போய் சேர்க்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரேட் வைங்க. எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு தகுந்த மாதிரி ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு கற்றுக்குங்க. யூடியூப் சேனலில் பண்ணுறது, இன்ஸ்டாகிராமில் பண்ணுறது, ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் பண்ணுறது, டிக்டாக்ல நீங்கள் வந்து பண்ணுறது, அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறது, நல்ல பேக்கிங் சூப்பராக இருக்கணும் பார்க்கணும். ஏன்னா நீங்கள் வந்து ஆடை பாதி ஆள் பாதின்ற மாதிரி தான். ஸோ ஒரு பொருளை விற்கணும் அப்படின்னா அந்த பொருள் வந்து பார்க்கும்போது கிளவராக அப்படி பார்க்கும்போது அட்ராக்டிவாக இருக்கணும். உள்ளே என்ன இருக்குதோ அதை பற்றி கவலை இல்லை, பொருளோட கவர் தான் வந்து நம்ம வாங்க வைக்கிறது. அதனால் நல்ல டிசைனாக பண்ணக்கூடிய ஒரு டிடிபி ஆப்ரேட்டரை கொடுத்து, ஸோ அவங்ககிட்ட கொடுத்து அதை நல்லா டிசைன் பண்ணி பேக்கிங் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரொமோஷன்ஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணுங்கள். இது லோக்கலில் இருக்கவங்கள்ட்டையும் கொடுத்து நீங்கள் பண்ணலாம், வெளில இருக்கவங்கள்ட்டையும் பண்ணலாம். ஏன்னா இந்த முருங்கைக்காய்க்கு வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு நம்ம ஆளுக்கு நல்லாவே தெரியும், அதில் மாற்றுறது கிடையாது. பட் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிங்க, அதில் அந்த அளவுக்கு ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கனால அதை எடுத்து சின்ன சின்ன பேக்கை வந்து பண்ணும்போது டெய்லி ஒரு நேரம் மத்தியானமோ நைட்டோ காலையில் 3 நேரம் கூட ஒரு சின்ன பாக்கெட்டை போட்டு சாப்பிட்றதுனால நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, சைடு எஃபெக்ட் வரப்போகிறது கிடையாது. ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம வந்து கொடுக்கலாம், பெரியவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ யாருக்கு வேணாலும் அது அழகாக சேர்த்து கொடுக்கும்போது, இப்போ பெரியவங்களாம் சில பேர்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க, பல்லு இல்லை சாப்பிட முடியாது கடிக்க முடியல சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் பவுடராக இருக்கும்போது ஈஸியாக அவங்க வந்து டைஜஸ்ட் ஆகிக்கும், எந்த பிரச்சனையும் வராது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் இதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம். இந்த பிஸ்னஸில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா எண்ணெயை இதில் சேர்த்தணும், அதாவது எண்ணெயை ஒரு பார்ட்னராக கிடையாது, இந்த பிஸ்னஸை எடுத்துகிட்டு போது அடுத்த கொண்டு போகிறதுக்கு சேர்த்தணும்னு வச்சிங்கன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன் நான். ஏன்னா இந்த பிஸ்னஸை பண்ணுறதுக்கான அத்தனை முயற்சிகளும் நாங்கள் வந்து ஒரு 4 வருடத்துக்கு முன்பாகவே நாங்கள் வந்து எடுத்தோம். அந்த கொரோனா காலகட்டத்துக்கு முன்னாடியான ப்ராசஸில் அந்த கொரோனா காலகட்டத்தில் எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதனால தான் நானே பைய தூக்கிட்டு வெளிநாட்டுக்கு வந்தேன்னு வச்சிங்களேன். சரி, அதனால இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுங்கள். இந்த பிஸ்னஸில் மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. இதை நிறையா நான் வந்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணனால எனக்கு இதில் நிறைய நாலேஜ் வந்து இந்த ப்ராடக்ட்டில் இந்த பிஸ்னஸில் இருக்குது. நீங்கள் கான்டாக்ட் பண்ணால் நான் என்னோட நாலேஜ் உங்களுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள், இந்த பிஸ்னஸை ட்ரை பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு செம்ம மார்க்கெட் வந்து இருக்குது. ஏன்னா இதில் வாண்டட் வந்து ரொம்ப அதிகம். அதனால் மிஸ் பண்ணாதீங்க, இந்த பிஸ்னஸை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதில் ஏதாவது உதவி தேவைப்படுச்சுன்னா வழக்கம் போல் எங்கள் டீமை கான்டாக்ட் பண்ணி எங்களால் என்ன முடியுமோ அதை வந்து சொல்கிறோம். நாங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு புது ஐடியா புது பிஸ்னஸில் வந்து சந்திக்க வர இந்த நிகழ்ச்சி விடைபெறுது நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் மூர்த்தி. நன்றி, வணக்கம், பபாய்.